அத்தியாயம் 7. விடுதலை புலிகள். துரையப்பாவின் கொலை எதிர்பார்த்த தாக்கத்தை உண்டாக்கியதில் பிரபாகரனுக்கு திருப்தி. இளைஞர்கள் பலர் ஆர்வத்துடன் வந்து பிரபாகரனோடு இணைந்தனர். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து போராட்டத்துக்கு தயார்படுத்துவதற்காக வவுனியா பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டை தேர்ந்தெடுத்தார். தன் தந்தை காணி அதிகாரியாக இருந்த காலத்தில் பிரபாகரன் அவர் கையை பிடித்து கொண்டு இந்த காடுகளிலெல்லாம் திரிந்திருக்கிறார். அதன் ஒவ்வொரு அங்குலமும் அவருக்கு அத்துப்படி. வவுனியா நகரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த அந்த பகுதி பயிற்சிக்கு தோதாக இருந்தது. அதற்கு பூந்தோட்டம் என்று பெயரிட்டார் பிரபாகரன். பெயருக்கு ஏற்றது போல பரவலான பூச்செடிகள் தென்பட்டன. காய்கறி செடிகளும் நெல் வயல்களும் அங்கே இருந்தன. மொத்தம் 40 ஏக்கர். அதற்கு பின்புறம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வனப்பகுதி. அவர்கள் இந்த பூந்தோட்டம் பகுதியில் குடிசை அமைத்தனர். காய்கறி தோட்டத்திலும் நெல் வயலிலும் வேலை செய்து தேவையான உணவுப் பொருட்களை தாமே உற்பத்தி செய்யும் வகையில் புதிய உறுப்பினர்கள் செயல்பட்டனர். அதைவிட முக்கியமாக அவர்களுக்கு அங்கே போராட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சிகளில் முக்கியமானது துப்பாக்கி சுடும் பயிற்சி. துல்லியமாக குறிபார்த்து சுட வேண்டும் என்பதில் அவர் சிரத்தையாக இருப்பார். மனித உருவம் பொறிக்கப்பட்ட கட்டவுட்டுகளும் மரமும் சுடும் பயிற்சியில் இலக்காக பயன்படுத்தப்பட்டன. குறி தவறினால் பிரபாகரனுக்கு பிடிக்காது. வங்கியில் கொள்ளையடிக்கச் சென்றபோது குறி தவறி சுட்டதால் தானே சிவகுமரன் மரணத்தை தழுவிக்கொண்டார். தோழர்களே, இது வாழ்வா சாபா போராட்டம். நாம் துப்பாக்கியில் இருந்து பாயும் குண்டு குறி தப்பினால் எதிரியின் குண்டு நம்மீது பாய்ந்துவிடும். எனவே கவனம் என்று எச்சரிப்பார். உற்சாகப்படுத்தவும் செய்வார். பயிற்சியை கவனித்தபடியே நடந்து கொண்டிருப்பார். திடீரென்று பின்னால் திரும்புவார். அது மட்டும்தான் தெரியும். மரத்தில் குறித்து வைத்துள்ள புள்ளியில் ஒரு அங்குலம் கூட பிசகாமல் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கும். அனைவரும் ஆச்சரியத்தில் வாயடைத்து போவார்கள். ஊருக்குள் போலீஸ் தேடினாலும் காட்டுக்குள் கனஜோராக பயிற்சி போய்க் கொண்டிருந்தாலும் பயிற்சியை சிறப்பாக நடத்துவதற்கு போதுமான நிதிபலம் குறைந்து வந்தது. என்ன செய்வது என்று யோசித்தனர். வெளிப்படையாகச் சென்று மக்களிடம் பணம் திரட்ட முடியாது. தேடுகிற போலீஸ் கையில் சிக்கினால் வினையாக போய்விடும். வேறு என்ன செய்வது? அரசாங்கம் எல்லா மக்களிடமும் வரி வசூல் செய்து தெற்கே சிங்கள பிரதேசத்தில் மட்டும் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்கிறது. எனவே அரசு வங்கியை கொள்ளையடிப்பது என்று ஏகமனதாக முடிவானது. புத்தூர் வங்கி கிளையை பல நாள் நோட்டமிட்டனர். வங்கியின் செயல்பாடுகள் தொடர்பான விவரங்கள் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டனர். வங்கி எப்போது திறக்கிறது, எப்போது மூடுகிறார்கள், எந்தெந்த நேரங்களில் மக்கள் கூட்டம் வருகிறது போன்ற எல்லா தகவலும் பிரபாகரன் கைக்கு வந்து சேர்ந்தது. அதை தீவிரமாக ஆராய்ந்து கூடி விவாதித்த பிறகு தெளிவானதொரு திட்டத்தை அவர் தீட்டினார். 1976 மார்ச் 5 காலை வங்கி திறந்தவுடன் பிரபாகரன் தன் ஆட்களுடன் உள்ளே நுழைந்தார். துப்பாக்கியை காட்டியதுதான் தாமதம். எல்லோரும் கையை மேலே தூக்கினார்கள். அவர்களை அப்படியே மேனேஜர் அறைக்குள் அனுப்பிவிட்டு கருவூலத்தில் உள்ள பணத்தையும் நகையையும் மூட்டை கட்டினார்கள். 5 லட்சம் ரூபாய் பணமும் 2 லட்சம் மதிப்புள்ள நகையும் தேறியது. 5 நிமிடத்தில் நடந்து முடிந்த வங்கி கொள்ளையது. பிரபாகரன் இந்த பணத்தின் ஒரு பகுதியை வல்வெட்டித்துறையில் உள்ள கோயிலுக்கு அளித்து ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். ஈராஸ் இயக்கம் லண்டனில் தோன்றிய அதே 1975 வருடம் இன்னொரு சிறு குழுவும் உதயமானது. தமிழர் கூட்டணியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழ் இளைஞர் பேரவை வெறும் வாய்சவடால் மட்டும் விடுகிறது, உருப்படியாக எதுவும் செய்வதில்லை என்று குற்றம் சாட்டிய சிலர் பேரவையிலிருந்து விலகி முத்துக்குமார சுவாமி வரதராஜ பெருமாள் தலைமையில் ஈழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ELO என்ற அமைப்பை தோற்றுவித்தனர். பிரபாகரனின் புதிய தமிழ் புலிகள் அமைப்பு நடத்திய வங்கி கொள்ளை இந்த குழுவின் ஆவலை தூண்டியது. இடதுசாரி சித்தாந்தம் பேசும் இவர்கள் புலாலி மக்கள் கூட்டுறவு சங்க வங்கியை குறிவைத்தனர். ஆனால் வெகு விரைவில் வரதராஜ பெருமாள் கைது செய்யப்பட்டார். கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் நகையும் மீட்கப்பட்டது. அதற்கு பிறகு ELO என்ன ஆனதென்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த சூழலில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு காரியத்தையும் பிரபாகரன் செய்தார். ஒரு சராசரி ஆயுத போராட்ட குழுவாக இருந்தது இயங்கியது போதும். சொல்லிலும் செயலிலும் இருக்கும் சுதந்திர தமிழ் ஈழ உணர்வு பெயரிலும் இருக்க வேண்டும் என்று பிரபாகரன் விரும்பினார். ஈழம் என்ற சொல்லை மட்டும் தன் குழுவுக்கு சூட்டினால் அது பொருத்தமாக இருக்காது என கருதினார். ஏனென்றால்
பண்டைய இலக்கியங்களில் ஈழம் என்பது ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் குறிப்பதாகும். நமக்கு ஒட்டுமொத்த தீவெல்லாம் வேண்டாம். தமிழ் மக்களின் பாரம்பரிய ஈழம் மட்டும் போதும். தமிழ் ஈழம் மட்டும் போதும். அதன் விடுதலை மட்டும் போதும். தமிழ் ஈழம் விடுதலை. அதோடு புலிகளையும் சேர்த்து கொண்டார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பிறந்தது. ஆம், 1976 வருடம் மே மாதம் 5ஆம் தேதி புதிய தமிழ் புலிகள் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் என்று உருமாறியது. அதாவது லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம், LTTE. விடுதலை புலிகள் இயக்கத்துக்கான சின்னம், கொடி அனைத்தையும் அவர் ஏற்கனவே மனதில் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருந்த போது மதுரையில் ஒரு ஓவியர் பிரபாகரன் சொல்ல சொல்ல அதற்கு ஏற்றாற்போல அந்த சின்னத்தை வரைந்து கொடுத்திருந்தார். கர்ஜிக்கும் புலியின் தலை, சீறி பாயும் அதன் முன்னங்கால்கள், பின்னணியில் 2 துப்பாக்கிகள், புலியின் தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம், அந்த வட்டத்தின் ஒளிக்கதிருக்கு பதிலாக துப்பாக்கி தோட்டாக்கள். அதுதான் விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னம். பார்த்தாலே வீரமும் எழுச்சியும் ஊட்டவல்ல சின்னமாக அது அமைந்தது. 5 பேர் அடங்கிய மத்திய குழு ஒன்று இயக்கத்தில் நிறுவப்பட்டது. பிரபாகரன் இராணுவ தளபதியாகவும் அரசியல் தலைவராகவும் இருப்பார். மத்திய குழுவில் பிரபாகரன் தவிர செல்லக்கிளி, நாகராஜா, ஐயர் மற்றும் விஸ்வேஸ்வரன் ஆகிய 4 அங்கம் வகித்தனர். இயக்கத்திற்கு என்று சில விதிமுறைகளும் உருவாக்கப்பட்டன. விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், உடலுறவு வைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். குடும்பத்துடனான உறவை முறித்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறவர்கள் வேறு இயக்கங்களில் சேர்வதோ புதிய இயக்கம் தொடங்குவதோ கூடாது. 1971 வருடம் ஆயுதம் கிளர்ச்சியில் ஈடுபட்டு தோற்ற JVP இயக்கத்தினர் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தனர் ஒழிய அவர்களிடத்தில் கட்டுப்பாடு தவறிய சம்பவங்களை பற்றிய செய்திகள் வெளியாயின. கம்யூனிச சித்தாந்தம் பேசிக்கொண்டு தோழர் என்று தோளில் கைப்போட்ட அவர்கள் சக தோழர்களின் சகோதரிகளோடு படுத்துறங்கிய சம்பவங்கள், அதன் தொடர்ச்சியாக கருகலைப்புகள் பற்றிய செய்திகள் அவ்வப்போது வெளியாயின. இதெல்லாம் பிரபாகரனை சிந்திக்க வைத்தன. இந்த கட்டுப்பாடுகள் வெறும் காகிதத்தில் மட்டும் நின்றுவிடாமல் செயலிலும் கடைபிடிக்கப்பட்டது. ஒழுக்கம், கட்டுப்பாடு, விதிமுறைகளை பின்பற்றுதல் போன்ற பண்புகள் விடுதலை புலிகள் அமைப்பை ஏனைய போராட்டக் குழுக்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டியது. உறுப்பினர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகள் விதித்துவிட்டு மனம் போன போக்கில் நடக்கும் தலைவனாக பிரபாகரன் இருக்கவில்லை. மற்றவர்களுக்கு நமது பேச்சை விட நமது செயல் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று நினைப்பவர் அவர். மேலும் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் போது தன் கையில் ஆயுதம் இருக்கிறது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்தால் மக்கள் மத்தியில், அதாவது எந்த மக்களுக்காக ஆயுதம் ஏந்தியிருக்கிறார்களோ அந்த மக்கள் மத்தியில் பெயர் கெட்டுவிடும். எனவே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம். இயக்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த சிந்தனையை ஊட்டினார். அதற்கு சான்றாக ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம். இந்திய அமைதிப்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருந்த போது பிரபாகரனை பேட்டி எடுப்பதற்காக பத்திரிகையாளர் அனிதா பிரதாப் இலங்கைக்கு சென்றார். போரின் காரணமாக உடனடியாக பிரபாகரனை சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அதனால் புலி போராளிகளுடன் அவர் இரவு பொழுதை கழித்தார். அதை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் கீழ்கண்டவாறு அவர் குறிப்பிடுகிறார். 20 இளைஞர்களுடன் ஒரே அறையில் இரவு பொழுதை கழித்தேன். ஆனால் ஒரு நொடி பொழுது கூட பெண் என்ற ரீதியில் பாதுகாப்பின்மையை உணரவில்லை. எனது மதிப்பில் பிரபாகரன் உயர்ந்தார். இத்தகைய ஒழுக்க நெறியை தன்னுடைய பையன்களுக்கு அவரால் விதைக்க முடிந்திருக்கிறது என்றால் அது உண்மையிலேயே போற்றத்தக்கது. டெல்லி மேல்தட்டு வட்டாரங்களில் இதைவிட பாதுகாப்பின்றி உணர்ந்திருக்கிறேன். நகர தெருக்களில் கண்ணாலேயே ஆடை அவிழ்ப்பு நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே புலிகளின் பார்வையிலும் சரி, பாவனையிலும் சரி, அம்மாதிரியான வெளிப்பாடு இம்மி அளவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னை ஒரு பெண் என்ற கண்ணோட்டத்திலேயே அவர்கள் பார்க்கவில்லை. அந்த அறையில் இருக்கும் அழுக்கு துணியைப் போல, கார் பேட்டரியைப் போல என்னையும் உயிரற்ற ஜடப்பொருளாகவே கருதினர். ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் பண்பு பிரபாகரனுக்கு அவரது தந்தையிடமிருந்து வந்தது. திருவேங்கடம் வேலுப்பிள்ளை வெற்றலை கூட போட மாட்டார். அந்த அளவுக்கு நன்னடத்தை மிகுந்தவர்.
பிற்காலத்தில் பேட்டிகளின் போது நல்லொழுக்கத்தை தன் தந்தையாரிடமிருந்து கற்றதாக பிரபாகரன் கூறுவார். இராணுவ பிரிவின் நடவடிக்கைகளை பிரபாகரன் 3 விதமாக பிரித்தார். முதலாவதாக, காட்டிக் கொடுக்கும் கூட்டத்தை அழித்து போலீஸ் உளவு நெட்வொர்க்கை இல்லாமல் செய்வது. இரண்டாவதாக, இலங்கை அரசின் நிர்வாகத்துக்கு ஆயுத புரட்சி மூலம் முடக்குவது. மூன்றாவதாக, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள இராணுவ முகாம்களை அழித்து இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை விடுவித்து அந்த பகுதிகளில் சுய நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவது. சுருக்கமாக சொன்னால், தமிழ் ஈழத்தை விடுவித்து சுதந்திர தேசமாக மாற்றுவது. தனது இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களாக பிரபாகரன் நிர்ணயித்தவை இவை. 1. கொரில்லா போர் முறையில் ஆரம்பித்து படிப்படியாக மக்கள் விடுதலை இராணுவமாக பரிணாமம் பெறுதல். 2. தமிழ் ஈழத்துக்கு முழு சுதந்திரம். 3. இறையாண்மையுள்ள சோசியலிச ஜனநாயக குடியரசை நிறுவுதல். 4. சமுதாயத்தில் நிலவும் அனைத்து அடக்குமுறைகளையும், குறிப்பாக ஜாதிய அமைப்பை முற்றிலுமாக அழித்தல். இந்த நிகழ்ச்சி நடந்து சரியாக 21 நாள் கழித்து கிட்டத்தட்ட இதே லட்சியத்தை வலியுறுத்துவதற்காக தமிழர் கூட்டணியினர் கூடினார்கள். வட்டுக்கோட்டை தொகுதியில் உள்ள பன்னாகம் என்ற இடத்தில் அந்த மாநாடு கூடியது. தனி தமிழ் ஈழம் அமைப்பது என்ற தீர்மானம் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்மானம் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது. தவிர, இதுவரை தமிழர் கூட்டணி என்று அழைக்கப்பட்ட பெயர் தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்று பெயர் மாற்றம் கொண்டது. இந்த நிகழ்ச்சி நடந்து சரியாக 21 நாள் கழித்து கிட்டத்தட்ட இதே லட்சியத்தை வலியுறுத்துவதற்காக வட்டுக்கோட்டை தொகுதியில் உள்ள பன்னாகம் என்ற இடத்தில் தமிழர் கூட்டணியினர் கூடினார்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வா முன்மொழிந்தார். தான் இதுநாள் வரை சரியென நினைத்த தீர்வு தோற்றுப்போனதற்காக மன்னிப்பு கோரினார். சிங்கள ஆட்சியாளர்களுடன் மாறி மாறி ஒத்துழைத்த கொள்கை தோற்றுப்போனதை ஒப்புக்கொண்டார். சாலமன் பண்டாரநாயக்காவோடு போட்ட ஒப்பந்தம் கிழித்து எறியப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவார் என்ற வாக்குறுதியின் பேரில் 1960ஆம் வருடமே சிறிமாவோ ஆட்சிக்கு வர உதவினார். ஆட்சிக்கு வந்ததும் கொடுத்த வாக்குறுதி காற்றில் பறந்தது. 1965இல் மறுபடியும் டட்லி சேனநாயக்காவோடு உடன்படிக்கை செய்தார். தமிழரசு கட்சி உதவியோடு ஆட்சி அமைத்த டட்லி உடன்படிக்கையை மறந்தார். எனவே 1948 முதல் ஃபெடரல் அமைப்பை முன்னிறுத்தி செய்த தவறுக்கு பரிகாரமாக இந்த தீர்மானத்தை தான் நிறைவேற்றுவது மிக பொருத்தம் என்றார் அவர். அவரை அடுத்து பேசிய அமிர்தலிங்கம், தமிழீழம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கும் என்று பலத்த கரவொலிக்கு நடுவே கூறினார். வடக்கு கிழக்கு பகுதிகளை உள்ளடக்கியது தமிழ் ஈழ தேசமாகும். அதன் நிலப்பரப்பில் வசிக்கும் அனைவரும் தமிழீழ தேசத்தின் குடியுரிமை பெற்றவர்களாவார்கள். இலங்கை தீவின் ஏனைய பகுதியில் வசிக்கும் தமிழர்களும் குடியுரிமை பெறலாம். உலகின் வேறு பகுதிகளில் குடியேறிய தமிழர்களும் இந்த தகுதி பெற்றவர்களாவர். சமய சார்பற்ற சமத்துவ ஜனநாயக நாடாக அது திகழும். தமிழ் மொழி தேசிய மொழியாக இருக்கும். சிங்களர்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும். அதாவது, சிலோன் அரசாங்கத்தின் துணையோடு தமிழீழத்தின் எல்லைக்குள் குடியேறிய சிங்களர்கள் தமது தாய்மொழியிலேயே குழந்தைகளை பயிற்றுவிக்கலாம். அதே நேரம் சிங்கள தேசத்தில் தமிழர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதை பொறுத்தே இது அமையும். இனி தமிழர் கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி என்று அழைக்கப்படும் என்று கூறிய அமிர்தலிங்கம், இன்று முதல் நாம் விடுதலை இயக்கம் என்றார். தனி நாடு அமைப்பதற்கான வரைவு திட்டத்தை உருவாக்குவதுதான் நமது பணி எனவும் அவர் முழங்கினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் புல்லரித்து போனார்கள். தளபதி வாழ்க, உத்தரவிடுங்கள், செய்து முடிக்கிறோம் என்று பொங்கினார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பல இளைஞர்களில் பிரபாகரனும் ஒருவர். விடுதலை போராட்டம் அறிவிக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்த இளைஞர்களுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியினரின் மெத்தனம் ஏமாற்றம் தந்தது. அமிர்தலிங்கமும் வேறு சில தலைவர்களும் மே 21ஆம் தேதி அன்று யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் நின்று அடுத்து வரும் குடியரசு தின கொண்டாட்டத்தை புறக்கணிக்குமாறு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். அடச்ச, இதைத்தானே இத்தனை நாளும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று இளைஞர்கள் கேட்கத் தவறவில்லை.
தமிழரசுக் கட்சியினரில் நடவடிக்கைகளை கவனித்து ஆட்சியாளர்களுக்கு தகவல் தரும் பொறுப்பில் இருந்த இன்ஸ்பெக்டர் பாஸ்தியம் பிள்ளையும் பத்மநாதனும் வலுவான நெட்வொர்க்கை கட்டமைத்து வைத்திருந்தனர். அதை உடைக்காமல் தமது போராட்டத்தை தொடர முடியாது என்று விடுதலை புலிகள் அமைப்பு முடிவெடுத்தது. சிவகுமாரனை பற்றி போலீசுக்கு துப்பு கொடுத்த நடராஜா உயிர்வாழ தகுதியற்றவர்தான். அவரை அகற்றுவது சரிதான். முடிவு செய்த பிரபாகரன் தனது சகாக்களை மட்டும் அனுப்பி வைத்தார். அவர்கள் நடராஜா வீட்டுக்கு வந்து அவர் பெயரைச் சொல்லி வெளியே அழைத்தனர். வெளியே வந்த நடராஜா துப்பாக்கி குண்டுகளை உடம்பில் வாங்கி கொண்டார். விடுதலை புலிகள் அமைப்பு நிகழ்த்திய முதல் கொலை இதுதான். ஏற்கனவே ஆல்பிரட் துரையப்பாவை பிரபாகரன் கொன்றிருந்தாலும் அப்போது புதிய தமிழ் புலிகள் என்ற பெயரில் இயங்கினார். விடுதலை புலிகளின் பூந்தோட்டம் பயிற்சி மையத்தைப் போலவே ஈராஸ் இயக்கம் வாவுனியாவுக்கு தெற்கே 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கண்ணாடி தோட்டத்தில் ஆயுத பயிற்சியை நடத்தியது. அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். ஈராஸ் இயக்கத்தை லண்டனில் தோற்றுவித்த ரத்ன சபாபதிக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் லண்டன் தூதுவர் சையத் ஹமீது என்பவரை தனிப்பட்ட முறையில் தெரியும். எனவே சில பேரை ஆயுத பயிற்சி எடுப்பதற்கு லெபனான் அனுப்ப ஏற்பாடு செய்தார். அதன்படி சங்கர் ராஜி, அருளர், கனகசுந்தரம் ஆகியோர் போர் முனையில் சென்று பயிற்சி எடுத்து வந்தனர். இலங்கையில் அதிகபட்சம் கிரைனேட் குண்டுகளை மட்டுமே பார்த்திருந்த அவர்களுக்கு இது புதிய அனுபவமாக இருந்தது. இதில் அருளர் சோவியத் யூனியனில் ஒரு பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் இருந்து திரும்பிய அருளர் கண்ணாடி தோட்டத்துக்கு வந்து தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்து மற்ற உறுப்பினர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்தார். சில நாட்களுக்கு பிறகு பிரபாகரனின் பூந்தோட்டம் பகுதிக்கு அவர் வருகை புரிந்தார். அப்போது பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் போராட்ட முறைகளை பற்றி பிரபாகரனிடம் விவரித்தார். முக்கியமாக நிலக்கண்ணி வெடிகளை வைத்து இஸ்ரேல் பீரங்கிகளை அவர்கள் தகர்த்ததை பற்றி சொன்னபோது பிரபாகரன் ஆர்வமானார். அருளருக்கு பிறகு லெபனானில் ஆயுத பயிற்சி பெற்று திரும்பிய சங்கர் ராஜியும் பூந்தோட்டம் பண்ணைக்கு வருகை புரிந்தார். அவர்கள் இருவரின் தூண்டுதலின் பேரில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தும் சில பேரை பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு அனுப்பி வைக்கும் முடிவுக்கு பிரபாகரன் வந்தார். அதற்கிடையில் தங்கதுரை, பிரபாகரன் உள்ளிட்ட போராளிகள் அடிக்கடி அமிர்தலிங்கத்தை சந்திப்பது வழக்கம். 1977 தொடக்கத்தில் நடந்த ஒரு சந்திப்பின் போது விடுதலை புலிகள் அமைப்பில் உமா மகேஸ்வரனை சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். கதிர்காமம் பிள்ளை நல்லைநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட உமா மகேஸ்வரனுக்கு பிரபாகரனை காட்டிலும் 10 வயது கூடுதல். கொழும்பு தமிழ் இளைஞர் பேரவையில் கொழும்பு கிளை தலைவராக இருந்த உமாவுக்கு நன்றாக ஆங்கிலம் தெரியும். சரளமாக பேசக்கூடியவர். அது இயக்கத்துக்கு பலம் சேர்க்கும் என்று கருதிய பிரபாகரன் அமிர்தலிங்கத்தின் யோசனையை ஏற்றுக்கொண்டார். அதுவரைக்கும் 5 பேர் அடங்கிய மத்திய குழுவின் தலைவராகவும் சேர்மனாகவும் இராணுவ தளபதியாகவும் பிரபாகரனை விளங்கினார். உமா உள்ளே வந்ததும் சேர்மன் பொறுப்பை அவருக்கு வழங்கிவிட்டு இராணுவ பொறுப்பை மட்டும் தானே வைத்து கொண்டார். சில பழைய உறுப்பினர்களுக்கு இது பிடிக்கவில்லை. இருந்தாலும் பிரபாகரன் சொல்கிறார் என்பதற்காக ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் முதலில் செட்டியோடு சேர்ந்தது எவ்வளவு பெரிய தவறோ அதற்கு நிகரான தவறாக இது இருக்கும் என்று பிரபாகரனே கூட கருதவில்லை. 1977 வருடத்தின் முற்பகுதியில் ஆல்பிரட் துரையப்பா கொலையை விசாரித்து வந்த 3 போலீஸ்காரர்களை விடுதலை புலிகள் சுட்டுக் கொண்டார்கள். முதலாவதாக கருணாநிதி, பிப்ரவரி 14 அதன் பிறகு சண்முகநாதன் என்ற பெயரில் 2 போலீஸ்காரர்கள், மே 18. தமிழீழ மக்களின் உரிமை போராட்டத்தில் 1977 வருடம் நடந்த இலங்கையின் 8வது பொதுத் தேர்தல் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தது. அந்த ஆண்டு தொடக்கத்தில் தந்தை செல்வா இயற்கை எய்தியதால் அமிர்தலிங்கத்தின் தலைமையில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்னிறுத்திய தமிழர் விடுதலை கூட்டணிக்கு தமிழ் மக்கள் ஏகமனதாக தமது ஒப்புதல்களை கொடுத்தனர். சிறிமாவோ பண்டாரநாயக்காவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி படுதோல்வி அடைந்தது. ஜே.ஆர். ஜெயவர்தனே மாபெரும் வெற்றி கண்டார். லலித் அதுலத் முதலி, சிறில் மேத்யூ, காமினி திசநாயக்கா ஆகியோர் அமைச்சராயினர். இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக, அதாவது பிரதான எதிர்க்கட்சியாக தமிழர் விடுதலை கூட்டணியும் உருவெடுத்தது. தனி ஈழ கோரிக்கையை சிறிது காலம் ஒத்திவைத்தால் அமிர்தலிங்கத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு இருந்தது. அமிர்தலிங்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். எதிர்பார்த்தது போலவே இளைஞர்கள் கொதித்தனர். தமிழீழ ஆட்சி மன்றம் அமைக்கிறோம், தனி நாடு நிறுவுகிறோம் என்று சொல்லித்தானே ஓட்டு கேட்டீர்கள். பிறகு எதற்காக நாடாளுமன்றம் போகிறீர்கள்? நமது ஈழப் போராட்டத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்ல நாடாளுமன்றம் ஒரு தளமாக அமையும் என்று கதிரவேற்பிள்ளை சமாதானம் கூறினார்.
இளைஞர்களால் அதை நம்ப முடியவில்லை. எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அடிமை சாசனம் என்று வர்ணித்தார்களோ அதை உளமாற ஏற்பதாக உறுதி கூறி எம்பி பதவியை ஏற்றுக்கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் புற்றுநோய் மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி திரட்டும் நோக்கத்துடன் யாழ்ப்பாணம் ரோட்டரி கிளப் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று ஏற்பாடு செய்திருந்த கலை நிகழ்ச்சி புனித பேட்ரிக் கல்லூரியில் நடந்து கொண்டிருந்தது. அந்த வழியாக சீருடை இல்லாமல் வந்த போலீஸ்காரர்கள் வேடிக்கை பார்ப்பதற்கு உள்ளே போக முயற்சித்தனர். எல்லோரையும் போல நீங்களும் டிக்கெட் வாங்குங்கள் என்று விழா அமைப்பாளர்களில் ஒருவரான டாக்டர் கூறினார். சரியென்று தலையாட்டி விட்டு சென்ற போலீஸ்காரர்கள் அடுத்த நாள் வந்தனர் போதையை ஏற்றிக்கொண்டு. அடுத்த நாளும் அவர்கள் யூனிஃபார்ம் அணிந்திருக்கவில்லை. குடிபோதையோடு விழாவுக்கு வந்த சிங்கள போலீஸ்காரர்கள் மக்களோடு வம்பு சண்டை போட்டனர், கலகம் செய்தனர். எனவே மக்கள் அவர்களை வெளியேற்றினார்கள். அதற்கு மறுநாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று போலீஸ் திரும்பி தாக்கியது. ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்து கண்ணில் கண்ட பொதுமக்களை எல்லாம் அடித்து நொறுக்கியது. அதற்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 15 அன்று துப்பாக்கியால் சுட்டது. 4 சிவிலியன்கள் துப்பாக்கி குண்டுக்கு பலியானார்கள். 20 பேர் படுகாயமடைந்தனர். 16ஆம் தேதியும் தாக்குதல் தொடர்ந்தது. போலீஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போய் கடைகளுக்கு தீ வைக்கும் அவலம் நடந்தது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி யாழ்ப்பாணம் மார்க்கெட்டையே கொளுத்தினார்கள். கொழும்பு நகரின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியேற்று ஜனநாயக கடமையாற்றி கொண்டிருந்த அமிர்தலிங்கம் யாழ்ப்பாணம் விரைந்து 18ஆம் தேதி மார்க்கெட் பகுதியை பார்வையிட்டார். ஏனப்பா மக்களை சுடுகிறீர்கள் என்று காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவரது மண்டையின் பின்புறத்தில் இன்னொரு போலீஸ்காரர் துப்பாக்கியால் தாக்கினார். ஆனால் அதற்கு முந்தைய நாளே சிங்கள பகுதிகளில் தமிழர்கள் மீது தாக்குதல் பரவியிருந்தது. அதற்கு முக்கிய பொறுப்பு யாழ்ப்பாணத்தில் படித்த சிங்கள மாணவர்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் சிங்கள மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. ஆனால் அவர்களுக்கு புரியாத மொழி, பிடிக்காத கலாச்சாரம், வெறுக்கிற மதம் முதலிய காரணங்களால் எப்படியாவது சிங்கள பகுதிகளில் ஏதாவது கல்லூரிக்கு மாற்றலாகி போய்விட விரும்பினார்கள். எனவே போலீஸ் கலவரத்தை பயன்படுத்தி சொந்த ஊருக்கு திரும்பிட திட்டமிட்டனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து சிங்கள மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து அனுராதபுரத்தை அடைந்ததுதான் தாமதம். ஒரு மாணவன் பஸ் மீது ஏறி யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் சிங்களவர்களை அடிக்கிறார்கள் என்று கூவினான். அந்த வார்த்தை போதாதா? அனுராதபுரத்தில் கலவரம் உடனடியாக வெடித்தது. தமிழ் கடைகளில் கொளுத்தப்பட்டன. கோயில்களையும் விட்டு வைக்கவில்லை. அடைக்கலமில்லாத தமிழர்கள் உயிருக்கு பயந்து ஓடினார்கள். அனுராதபுரத்தில் பற்றி கொண்ட கலவரம் மலைநாடு உட்பட இலங்கையில் ஏனைய பகுதிகளுக்கு பரவியது. தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை சபிக்கப்பட்ட அந்த தீவில் மீண்டும் ஒரு முறை உருவானது. கொழும்பு திரும்பியதும் அமிர்தலிங்கம் நாடாளுமன்றத்தில் கொதித்தார். போலீஸ் என்னை நோக்கி துப்பாக்கியை நீட்டினர். இன்று உயிரோடு இருப்பது என் அதிர்ஷ்டம். யூனிஃபார்மில் இருந்த அவர்கள் போலீஸ் நம்பர் அணிந்திருக்கவில்லை. எதற்காக அப்பாவி மக்களை சுட்டீர்கள் என்று கேட்டபோது என்னை அசிங்கமாக திட்டினார்கள். துப்பாக்கியால் அடித்தார்கள். இதற்கு ஜெயவர்த்தனா சொன்ன பதில் கோபம் கொந்தளித்தது. திருகோணமலையை தலைநகரமாக கொண்டு நீங்கள் தனிநாடு நிறுவப்போவதாக பேசுவதை கேள்விப்படும்போது மக்கள் பதற்றமடைகிறார்கள். இது மாதிரி அறிக்கைகளை செய்தித்தாள்களில் படிக்கும்போது மக்கள் என்னத்தான் செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? சண்டை போட வேண்டுமென்றால் வாருங்கள், சண்டை போடலாம். அமைதி என்றால் அமைதி. இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். சிங்கள உறுப்பினர்களின் பலத்த கரவொலிக்கு நடுவே கூறினார் அவர். ஜெயவர்த்தனாவின் அனல் கொப்பளிக்கும் பேச்சுக்கு பிறகு வன்முறை மேலும் பரவியது. கொழும்பு முதலிய பகுதிகளில் தமிழர் வேட்டை நடந்தது. 112 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 25,000 பேர் வீடு இழந்தனர். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள உடைமைகள் அளிக்கப்பட்டது. சுமார் 60,000 மலையக தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்தனர். பல வகையில் 1977 கலவரம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமிர்தலிங்கம் அரசியல் ரீதியாக பலவீனம் அடைகிறார் என்பது வெளிப்படத் தொடங்கியது. தெற்கில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட பல தமிழ் இளைஞர்கள் பொறுமை இழந்திருந்தனர். ஆயுதம் ஏந்திய போராட்டக் குழுவில் இணைவதற்கு ஆர்வம் காட்டினர். பிரபாகரனும் மற்ற ஆயுத குழுக்களும் இரு கைகளையும் விரித்து அவர்களை ஏற்றுக்கொண்டனர். ஆண்டன் பாலசிங்கத்தின் நட்பு விடுதலை புலிகளுக்கு கிடைத்தது இந்த தருணத்தில்தான். 1938ஆம் ஆண்டு பிறந்த பாலசிங்கம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பத்திரிகையாளராக தொடங்கினார். வீரகேசரி தமிழ் பத்திரிகையில் பணியாற்றிய பிறகு இலங்கையில் உள்ள பிரிட்டிஷ் ஹைகமிஷனில் அவருக்கு வேலை கிடைத்தது. ஹைகமிஷனுக்கு பக்கத்தில் அமைந்திருந்த பிரிட்டிஷ் கவுன்சிலில் வேலை பார்த்த ஒரு யாழ்ப்பாணத்து தமிழ் பெண்ணை காதலித்து மணந்து கொண்டார். ஆனால் அவருடைய மனைவி கடுமையான நோய்வாய்ப்பட்டவர். சர்க்கரை நோய். மேற்சிகிச்சைக்காக
லண்டன் அழைத்துச் செல்வதற்கு பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவருக்கு உதவினார்கள். ஆனால் லண்டனில் சில வருடங்களுக்குப் பிறகு அவருடைய மனைவி மரணமடைந்தார். அதன் பிறகு அட்டேல் என்கின்ற ஆஸ்திரேலிய நர்ஸோடு அவருக்கு பரிச்சயம் உருவானது. அது காதலானது. பாலசிங்கத்திற்கு நீரிழிவு நோய் இருப்பது தெரிந்தாலும் அதை பொருட்படுத்தாத அட்டேலின் காதல் 1978 கல்யாணத்தில் முடிந்தது. அவர்கள் 2 பேருமே ஒடுக்கப்பட்ட 3ஆம் உலக நாடுகளின் மக்களுக்காக குரல் கொடுத்தனர். இந்த பின்னணியில் 1977 தேர்தலுக்கு பிறகு தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளின் போது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மனதில் ஏற்றி வைத்திருந்த நாட்டுப்பற்றுள்ள தமிழ் இளைஞர்கள் பாலாவை நாடி வந்தனர். அவரது பத்திரிகை அனுபவத்தையும் வாசிப்பு அனுபவத்தையும் வைத்து ஆவணம் ஒன்றை தயாரிக்குமாறு அவரை வற்புறுத்தினார்கள். அவரும் அதற்கு இணங்கினார். அந்த ஆவணம் லண்டனில் உள்ள விடுதலை புலிகளின் பிரதிநிதி கிருஷ்ணனையும் சென்றடைந்தது. அவருக்கும் பாலாவுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு ஜெயவர்த்தனா முயற்சித்தார். இந்தியாவில் உள்ளது போல குடியரசுத் தலைவர் தேசத்தின் தலைவராகவும், பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராகவும், பிரதமரை கேள்வி கேட்கும் அதிகாரம் கொண்டதாக நாடாளுமன்றமும் உள்ளடக்கிய அரசியலமைப்புதான் அதுவரைக்கும் அமலில் இருந்தது. அதை மாற்றிவிட்டு சர்வ அதிகாரமும் படைத்தவராக அதிபர் இருக்கும் வகையில் திருத்தம் கொண்டுவர விரும்பினார். அப்போதுதானே நினைத்ததை எல்லாம் தங்கு தடையின்றி செய்து முடிக்க முடியும். அத்தியாயம் முற்று.